வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், பெரிய சாதனை செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே மன உறுதி தான் ஆகச்சிறந்த மூலதனம். வரலாற்றில் அசைக்க முடியாத வீரத்துக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் அடையாளமாக வாழ்ந்தவங்க தான் ஸ்பார்டன் வீரர்கள். போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கி ஓடக்கூடாது, எதிரிக்கிட்ட சரணடையவும் கூடாது. இதுதான் ஸ்பார்டன்களோட முதன்மையான சட்டம். ஒரு ஸ்பார்டன் வீரன் தான் யாரு அப்படிங்கிற சுய கௌரவத்தை எப்பவுமே மறந்துட மாட்டான். உன்னால இதை செய்யவே முடியாதுன்னு மற்றவங்க சொல்ற விஷயத்த செஞ்சு காட்டுறதுல தான் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த சந்தோஷமே இருக்கு. உன்னால முடியாதுன்னு மற்றவங்க சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில வர்ற மாற்றங்களை விருப்பமில்லாம ஏத்துக்கிட்டு வாழாம உன்னோட சொந்த முடிவுகளோட நீ வாழணும் அப்படின்னு அர்த்தம். மற்றவங்க உன்னை ஆட்டி வைக்கிறதுக்கு இடம் தராம உனக்குள்ள ஒரு சுய உத்வேகத்தை எப்பவும் வளர்த்துக்கணும். மற்றவங்களுக்கு பயன்படு, ஆனா அவங்க உன்னை தப்பா பயன்படுத்த ஒருபோதும் விட்டுடாத. மாற்றங்களை உனக்குள்ள உருவாக்கு, அதை விட்டுட்டு சாக்கு போக்குகளை சொல்லாத. சும்மா மற்றவங்களோட போட்டி போடுறத விட உன்னோட சொந்த திறமையில நீ சாதிச்சு காட்டு. ஒரு ஸ்பார்டன் அவனோட மனசையும் உடம்பையும் அடுத்த எல்லைக்கு தள்ளுவான். வாழ்க்கையில வர்ற தடைகள் எல்லாமே உனக்கு வைக்கப்படுற சோதனைகள் தான். நீ ஆசைப்படுற விஷயத்துக்காக உண்மையிலேயே போராடுறியா இல்லையான்னு பார்க்க தான் அந்த தடைகள் உன் வழியில வருது. ஒரு உண்மையான ஸ்பார்டன் போராட்டத்தோட பாதியில எப்பவுமே பயந்து விட்டுட்டு ஓட மாட்டான். நமக்கு முன்னாடி எத்தனை எதிரிங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்பார்டன் கேட்க மாட்டான். அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும்தான் கேட்பான். மரணத்தோட எல்லையை தொடர்றதுக்கு முன்னாடி உன்னோட நல்ல குணங்களோட உச்சத்தை நீ தொடணும். ஒரு ஸ்பார்டன் அவனோட சொந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன். ஸ்பார்டன்களுக்கு பயம் இருக்கும், சந்தேகங்கள் வரும், கவலைகள் இருக்கும். ஆனா இந்த எதிர்மறை உணர்வுகள் தங்களை முடக்கி போடுறதுக்கு அவங்க ஒருபோதும் இடம் தர மாட்டாங்க. ஒரு ஸ்பார்டன் தாராள மனசோட மற்றவங்களுக்கு வாரி வழங்குவான். முக்கியமா மற்றவங்களை விட நீ சிறந்தவனா வர்றது முக்கியம் இல்லை. நேத்து நீ எப்படி இருந்தியோ அதை விட இன்னைக்கு ஒரு படி பெட்டரா மாறணும். தனியாளா சண்டை போடும்போது ஸ்பார்டன்கள் மற்றவங்களுக்கு இணையானவங்க தான். ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமா நிற்கும் போது மற்ற எல்லாரையும் விட அவங்க வேற லெவல்ல இருப்பாங்க. நீ யாருக்காவது உதவி செஞ்சா அதை மனசுல வச்சுக்காத. அதே நேரத்துல மற்றவங்க உனக்கு ஒரு உதவி செஞ்சா அதை ஆயுசுக்கும் மறக்காத. ஒரு ஸ்பார்டன் ஒவ்வொரு நாளையும் அவனுடைய கடைசி நாள் மாதிரி நினைச்சு வாழ்வான். தியாகம், சுய கட்டுப்பாடு, அர்ப்பணிப்பு இதெல்லாம் சேர்ந்த மன உறுதி தான் உண்மையான ஸ்பார்டனோட குணம். இந்த மன உறுதியில பயமே இருக்காது, அதே நேரத்துல அன்பு இருக்கும். ஒரு ஸ்பார்டன் அவனுடைய வெத்து பேச்சால இல்ல, தன்னோட செய்கையால தான் யாருன்னு நிரூபிப்பான். ஒரு ஸ்பார்டனோட தாய் தன் மகன்கிட்ட போர்க்கள கேடயத்தை கொடுக்கும்போது உத்வேகமா ஒன்று சொல்லுவா, ஒரு ஸ்பார்டன் வீரனா இந்த கேடயத்தோட ஜெயிச்சுவா, இல்லைனா இதுல பெணமாவா அப்படின்னு சொல்லுவா. அங்க மெத்தனமா இருக்கிறதுக்கு இடமே இல்லை. ஸ்பார்டன்ஸுக்கு பலவீனத்துக்கு இடமே இல்லை. ரொம்ப உறுதியாகவும் பலமாகவும் இருக்கிறவங்க மட்டும்தான் தங்களை ஸ்பார்டன்னு சொல்லிக்க முடியும். ஒரு ஸ்பார்டனுக்கு அவனுடைய பலவீனம் என்னன்னு தெரியும், அதே நேரத்தில் அவனுடைய பலம் என்னன்னோ அவனுக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில தடைகள் வரதான் செய்யும், உன்னை சந்தேகப்படுறவங்க இருக்க தான் செய்வாங்க, தப்பு நடக்க தான் செய்யும், உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிக்க நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனா உன்னுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தா கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு ஸ்பார்டன் எது நியாயமோ, எதை அவன் நம்புறானோ அதுக்காக தைரியமா நிற்பான்.
அதுக்காக வர்ற எந்த ஒரு விளைவுகளையும் சந்திக்க அவன் எப்பவும் தயாராயிருப்பான். ஒரு ஸ்பார்டன் வீரன் எப்பவுமே நேர்மையா நடப்பான். நியாயம் இல்லாத இடத்துல வெறும் வீரத்தால எந்த பயனும் இல்லை. உலகத்துல இருக்கிற எல்லாரும் நேர்மையா இருந்தா அங்க வீரத்துக்கே வேலையே இல்லை. மனுஷங்களோட கூட்டத்தை பார்த்து நீ எப்பவுமே பயப்படாத. ஒரு ஸ்பார்டன் புது விஷயங்களை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருப்பான். வீரர்களே, எந்திரிச்சு நில்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நில்லுங்க. நம்ம கால்களை நல்லா அகலமா ஊன்றி தரையில ஆலமரங்கள் மாதிரி வேரூன்றி உறுதியா நிக்கட்டும். விடியற்கால வெளிச்சத்தை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு மரணத்தோட கருத்த நிழலையும் நேசிக்க கத்துக்கோங்க. ஒரு ஸ்பார்டன் எப்பவுமே முன்னாடி நின்று வழி நடத்துவான். இது என்னுடைய கேடயம், இது என் நகரத்தை காப்பாத்துது. என் கூட இருக்கிற சகோதரனை ஒருபோதும் இதனுடைய நிழலை விட்டு வெளியே போக விட மாட்டேன். என் நகரத்தையும் இதோட பாதுகாப்புல இருந்து வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நண்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உன்னுடைய தைரியம் உனக்கு நினைவிருக்கட்டும். உன் மனசை நீ கட்டுப்படுத்த, இல்லைன்னா அது உன்னைய ஆட்டி படைக்கும். தோத்துருவோமோன்னு பயப்படாத, முயற்சி செய்யாம இருக்கிறதுக்கு பயப்படு. உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அடைய எதை வேணாலும் தியாகம் செய்ய நீ தயாரா இருக்கணும். அமைதியா நகர்ந்து போ. செக்மேட் சொல்ற நேரம் வரும்போது மட்டும் பேசு. ஒரு முட்டாள் அவனுடைய ஆசைகள் நிறைவேறும் போது மட்டும்தான் சந்தோஷப்படுவான். ஆனா ஒரு வீரன் எந்த காரணமும் இல்லாமலேயே எப்பவும் சந்தோஷமாயிருப்பான். இந்த உலகத்துல இருந்து எவ்வளவோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளவையும் எடுத்துக்க முட்டாள் வாழ்றான். ஆனா அறிவாளிங்க எல்லாரும் வாழ ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க வாழ்றாங்க. உன்னோட கோபத்தை கட்டுப்படுத்து. மற்றவங்க மேல நீ கோபப்பட்டா அவங்க உன்னை கட்டுப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். வாழ்க்கை சில நேரம் உன்னை கடுமையா சோதிக்கும். ஆனா உன்னுடைய மனநிலை தான் கடைசியில என்ன நடக்க போகுதுன்றத முடிவு பண்ணும். வீரனோட சூரியன் மறைஞ்சாலும் அவனுடைய வெளிச்சம் பிரகாசமா ஆசீர்வாதமா நம்மளை சுத்தி எப்பவுமே இருக்கும். ஒரு சின்ன தோல்விய மொத்த தோல்வியா நினைச்சு தப்பா புரிஞ்சுக்காத. போர்க்களத்தை எதிர்கொள்றதும் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையை எதிர்கொள்றதும் ஒண்ணுதான். உண்மையான வீரனின் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. வீரன்றவன் எப்பவும் ஜெயிக்கிறவன் கிடையாது, எப்பவுமே போராடிக்கிட்டே இருக்கிறவன் தான் வீரன். ஜெயிக்கிற வீரன் முதல்லையே மனசால ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் போருக்கு போவான். ஆனா தோத்து போறவன் முதல்ல போருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வழி தேடுவான். உன்னுடைய எதிரி சீக்கிரம் கோவப்படுறவனா இருந்தா அவனை இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்து. எந்த ஒரு போரும் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனதளவில் அதனுடைய விடை தெரியுது. உனக்கு பின்னாடி நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாமே உனக்கு முன்னாடி வரப்போற பெரிய வெற்றிக்கான ஒரு தயாரிப்பு தான். இந்த போராட்டத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கோ. அது உன்னை இன்னும் பலசாலியா மாத்தட்டும். உன்னை பலவீனமா நினைக்கிறவங்க உன்னோட கண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஓநாயையும் உன்னோட நெஞ்சுக்குள்ள எரியிற நெருப்பையும் இன்னும் அவங்க பார்க்கல. அவங்க உன்னை பலவீனமா நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல பெரிய அதிர்ச்சியை கொடு. உடற்பயிற்சி செய்யற விஷயத்துல சாக்கு போக்கு சொல்ல யாருக்குமே உரிமை இல்லை. தன்னுடைய உடம்பு எவ்வளவு அழகான வடிவம் மற்றும் வலிமையை அடைய முடியும்னு பார்க்காமலேயே ஒருத்தன் வயசாகி போறது ஒரு அவமானம். உன் கூட நிக்கிற கூட்டம் கம்மியா இருக்குதுன்னு ஒருபோதும் பயப்படாத. ஒரு புலி எப்பவுமே தனியா தான் நடக்கும், ஆனா ஆடுகள் தான் கூட்டமா சுத்தும். நாம கீழே விழுவோம், உடைஞ்சு போவோம், தோற்போம். ஆனா மறுபடியும் கம்பீரமா எந்திரிப்போம். காயங்கள் ஆறி மீண்டும் பழைய பலத்தோட மீண்டு வருவோம். யாருமே பிறக்கும் போதே வீரனா பிறக்கிறதே இல்லை. நீ சோர்ந்து அப்படியே உட்கார்ந்திருக்க மறுக்கும் போதுதான் ஒரு வீரனா நீ மாற ஆரம்பிக்கிற. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டேன்னு நீ அடம்பிடிக்கும் போதுதான் ஒரு வீரனா மாற ஆரம்பிக்கிற.
கீழே விழுந்த பிறகும் திரும்ப எழுந்து நிற்கும் போதுதான் நீ ஒரு முழுமையான வீரனா மாற ஆரம்பிக்கிற. நீ இதை செய்யாட்டி அப்புறம் வேற யாரு செய்வா? எந்த ஒரு போரையும் ஜெயிக்கணும்னா நீ ஏற்கனவே இறந்துட்டுதா நினைச்சுக்கிட்டு பயம் இல்லாம போராடணும். ஒரு பெரிய லட்சியத்துக்காக ஓடுற அடக்கமான குணம் கொண்ட ஒரு வீரனை விட சக்தி வாய்ந்தது வேற எதுவுமே இல்லை. ஒரு வீரன் தான் நேர்மைக்கும் தைரியத்துக்கும் உண்மையான பாதுகாவலன். நீ ஒரு வீரனோட பாதையை தேர்ந்தெடுத்து மற்றவங்களுக்கு சேவை செய்ய நினைச்சா அது உன்கிட்ட இருக்கிற பெஸ்டான விஷயத்த கேட்கும். நீ ஒன்றும் பெரிய ஆளா பிறக்க தேவையே இல்லை. ஆனா இந்த உலகத்துக்கு உன்னுடைய திறமை தேவைப்படுது. வலின்றது தவிர்க்க முடியாதது. ஆனா வேதனைப்படுறதும் படாததும் நம்ம கையில தான் இருக்குது அப்படின்ற உண்மைய ஒவ்வொரு வீரனும் கத்துக்கணும். காலம் தான் எல்லாத்தையும் விட பெரிய வீரன். அது எதை அழிக்கலையோ அதை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்திடும். மற்றவங்களை விட உயர்ந்து ஒரு புயலுக்கு நடுவுல தைரியமா எழுந்து நிக்கலைனா ஒரு வீரன் இருந்தும் பிரயோஜனமே இல்லை. ஒரு வீரன் முதல்ல தன்னை நம்பணும். இல்லைன்னா அவனால நினைச்சதை சாதிக்கவே முடியாது. நீ தோற்கும் போது எல்லாமே முடிஞ்சிடாது. நீ எப்போ முயற்சியை கைவிடுறியோ அப்போதான் எல்லாமே முடியும். நீ ஒரு வீரனை நம்புறியா? எழுந்து நில் வீரனே.